புதிய மாணவர்கள், இளைஞர்கள் பலர் இன்றைக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அவர்கள் சீர்தூக்குவார்கள். சகோதரர் விஜய் ஒரு பாப்புலரிசத்தை முன்மொழிந்தபடி அவர் வருகிறார். தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தபடி சீமான் அவர்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. இவையெல்லாம் வாக்குகள் பிரியும், சிதையும். ஆனால் ஒருபோதும் திமுக தலைமையிலான வாக்குகள் பிரியாது, சிதையாது. அது எங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே மாதிரி அப்படி நிறைய கட்சிகள் இருந்ததே தொகுதி பங்கீட்டில் பல்வேறு முரண்களை அல்லது சில சிக்கல்களை ஏற்படுத்துது அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றதுல. ஸோ அது களத்தில் என்னவா எதிரொலிக்கும் நினைக்கிறேன். இல்லை, பலர் அதிகார பகிர்வு என்று சொன்னபோது கூட, சகோதரர் சொன்னபோது கூட அங்கே யாரும் செல்லவில்லை. ஆனால் இங்கே அவ்வாறு சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். எல்லோரும் வந்திருப்பது சீட்டுக்காக இல்லை, வெறும் வெற்றிக்காக இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்தியல் தமிழ் மண்ணுக்குள் வெற்றி பெற்று விடக்கூடாது. அவர்களை தோற்கடித்து இந்தியாவிற்கான ஒரு புது திசையை நாம் தர வேண்டும்.